என்ன இந்த பென்சிலு வர சொன்னா இன்னும் ஆளே காணோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏய் சின்ன பொண்ணு, கூப்பிடுறது காதுல விழலையா? திரும்பி பாருடி. சின்ன பொண்ணு, உன்னை எத்தனை முறை கூப்பிடுறேன், கூப்பிடுறது காதுல விழலையா? உனக்கு எத்தனை நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கள் அண்ணன் வேற வீட்டில் உட்காந்துருக்கான். அவனை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. பட்டுன்னு வா, கிளம்பணும். வாயா வாயா, கோயிலுக்கு வந்தாச்சு. சோறு எங்கே போடுறாங்கன்னு பார்க்கலாம் வா. ஏண்டி வளர்ந்த மாடு, கோயிலுக்கு வந்தா சாமி எங்க இருக்குன்னு பாப்பியா இல்லை சோறு எங்க இருக்குன்னு பாப்பியா? நமக்கு சோறு தாயே முக்கியம். நீ கிடந்த கடை, நான் போய் சோறு வாங்க போகிறேன். இந்த பக்கம் தான் வாசம் வருது, அப்போ இந்த பக்கம் தான் இருக்கும் சோறு. ஐ சோறு, சோறு சோறு தான், சோறு சோறு தான், சோறு சோறு தான் எப்போதும். ஏ சின்ன பொண்ணு நில்லுடி, நானும் வரேன். மீனா போட விட்டுட்டு போயிட்டா. அப்பாடா, எப்படியோ அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. யோ பென்சிலு, நீ ஒரு நாளி வாங்கிக்க, நான் ஒரு நாளி வாங்கிக்கிறேன். வெக்கப்படாமல் வாங்கணும் சரியா? ஐயோ கடவுளே, இவ கூட வந்ததுக்கு இன்னும் படாத அவஸ்தையெல்லாம் படணும் போலயே. என்ன இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? லைனில் நின்றுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, பூந்து போயிட வேண்டியதுதான். எம்மா எம்மா, இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க, கண்ணு தெரியலையா உனக்கு? கண்ணு என்ன புடனிலையா வச்சிருக்கிற? ஒழுங்கா பார்த்து போமா. இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்கள் என்ன இடிச்சவாயா? அதெல்லாம் தெரியும்க்கா, ஓரமாக போக்கா. அப்படி சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போலையே. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? பின்ன என்ன, இவ்வளோ சோறு கிடைக்குது ஃப்ரீயா, அன்னதானமா? நம்மூரை போல வருமா? சரி, இவன் என்ன சரியான சோத்துக்கு செத்தவளா இருப்பா போலயே. அப்பாடா, எப்படியோ சோத்தை வாங்கியாச்சுடா, போய் சாப்பிட வேண்டியதுதான். எப்படியோ சாப்பாட்டை வாங்கியாச்சு, போய் யாருக்கும் தெரியாமல் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஏய் இந்தாடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போடி. போகுது பாரு வேணாங்காட்டும். நமக்கு ஒன்று வாங்கி கொடுக்க சொன்னால் கேட்குது, அதுக்கு மட்டும் வாங்கிட்டு போயிடுச்சு. சரி, நம்மளும் போய் முன்னா நின்று வாங்கிக்கிடுவோம். அப்பாடா, நம்மளும் எப்படியோ சோத்தை வாங்கியாச்சு, நம்மளும் போய் சாப்பிட்ருவோம். ஞம் 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 ஞம், நல்லா இருக்கு. ஞம் 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 ஞம், நல்லா இருக்கு. கோயிலுக்கு வந்ததில் ஒரு உருப்படியான வேலை பார்த்தாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இலையை கொண்டு போய் போட்டுட்டு வா, சாமியை இப்பயாவது பார்க்க போவோம் வா. சாப்பாடு எப்படி இருந்தது சின்ன பொண்ணு? சொல்லவா வேணும், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சரி வா, சாமியை பார்க்க போகலாம். சரியா, வா போகலாம். எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இந்த கோயில்? இருக்காதா பின்ன, இதெல்லாம் நம்ம முன்னோர்களால் கட்டப்பட்டது, அப்படி தான் இருக்கும். சரியா வாயா, லெசன் எடுக்காத, பட்டுன்னு போய் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போகலாம். சரி, இவளுக்கு ஒரு நல்லதும் சொல்லக்கூடாது. ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு. மூடிக்கிட்டு வந்த வேலையை பாருடி. பிள்ளையாரப்பா, நான் மட்டும் நல்லா இருக்கணும். நீ மட்டும் நல்லா இருக்கிற சரி, அது என்ன பிள்ளையாரப்பா? நான் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கேன். இவர் யார்? பிள்ளையாரோட அப்பா. அப்போ இவர் பிள்ளையாரப்பா தானே? ஆமாம் ஆமாண்டி, பிள்ளையாரப்பா தான். உங்ககிட்ட கேட்டது என் தப்பு தான். சரி, சாமி கும்பிட்டியா? வீட்டுக்கு போகலாமா? சரிடா பென்சிலே, வா போகலாம். சரிதான்யா, எப்படியோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி, பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா, நானும் போகிறேன். பாய் பாய். சரி சின்ன பொண்ணு, நானும் போகிறேன் அப்படியே. ஹலோ கைஸ், எப்படியோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.